இத்தனை டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணதில் டைரக்ஷன் பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது என்ன? சார் டைரெக்ஷனுங்கிறது என்ன சொன்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு பிடித்தமான படம். அது நீங்கள் பெரிய பட்ஜெட்லேயும் பண்ணலாம், அதாவது மறக்கடிக்க கூடிய ஃபிக்ஷன் மாதிரி படங்களாகவும் பண்ணலாம், இல்லாததை ஒன்று இருக்கிற மாதிரி காட்டலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஏன் அப்படின்னா கிராஃபிக்ஸில் இருந்த நாலேஜ். ஆனால் அது கிராஃபிக்ஸ் நாலேஜ் இல்லை அப்படின்னா ஒரு படங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இல்லாட்டினா அதிலிருந்து கொஞ்சம் அவேவாச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு கதையோடைய கோர் ஒன்லைன் நம்மளுடைய வாழ்வியை சார்ந்து தான் இருக்கும். அது எனக்கு எப்படி இருந்தாலும் எனக்கு இது பிடிச்சிருக்கு. ப்ளஸ் எனக்கு முதல்ல இருந்து நான் கிராஃபிக்ஸ்லேயும் ஸ்டோரி போர்டு இந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸு இதெல்லாம் இருந்தேன். ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் ஸ்ட்ராங்கு, ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் பாரதிராஜாவுடைய படங்களுடைய கதையோட இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா, நான் 2 படங்களை உதாரணமாக எடுத்துக்கிட்டேன். ஒன்று முதல் மரியாதை, மணிரத்னம் சாரோடைய நாயகன். நாயகனுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த கேரக்டருடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் வாழ்வியில் வரும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாரதிராஜா சாரோடைய 2 கேரக்டருமே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன நியூஆன்சஸ் நான் அந்த படங்களில் பார்த்து நானே பிரமிச்சிட்டேன். அந்த படத்தில் எல்லாம் ஃபாலோன்னா அவருக்கு ஆல்ரெடியுமே கல்யாணம் ஆகிடுச்சு. கல்யாணமானவர் ராதாவை லவ் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இப்படி போய்ட்டு, அப்போ இது கள்ளக்காதலுங்கிற மாதிரி ஒரு அப்படி ட்ராக் மாதிரி போயிட்டுருக்குன்னு நினைப்பேன். ஆனால் அது அல்ல, அவன் ஆக்சுவலி கல்யாணமே பண்ணிக்கல. அவர் ஒரு பேச்சுலருங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்கு இல்லைங்களா. இவங்களும் ஆனால் இவர் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனு. ஆனால் இவங்க 2 பேருமே கல்யாணம் ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா. இந்த மாதிரி சின்ன சின்ன நுவான்சஸ் அந்த படத்துக்குள்ளே இருக்குது. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் ராங்காக இதாக இருக்கும் இல்லைங்களா. ஆனால் வாழ்வியில் எனக்கு ரொம்ப சொல்லி தந்த படங்கள் கேரக்டர் செஷன். அதுலேயே பார்த்திங்கன்னா அதில் சஸ்பென்ஸ் த்ரில்லர் இருக்கும். அந்த மர்டர் யார் பண்ணாங்கிறதுக்கும் சஸ்பென்ஸை மெயின்டைன் பண்ணதுக்கும் இவங்க 2 பேத்துக்கு உண்டான லவ், இந்த மாதிரி 4-5 ட்ராக்கில் அந்த படம் இருக்குது சார். நாட் ஒன்லியே இந்த மாதிரி ஒரு கதையாக இல்லாமல் அந்தளவுக்கு 4-5 ட்ராக்கை இது பண்ணதுனால எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிது. அது ஒரு நம்மளுக்கு இம்பேக்டாக இருந்ததுனால டைரெக்ஷன் மேலே எனக்கு அவ்வளோ ஒரு இது. ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு நல்ல கதையை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு உண்டான கதைகளாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சார். ஐம் அப்ரோச்சிங் ஆக்சுவலி. அது சேம் டைம் டெக்னிக்கலாக நாம் முதல்ல விஎஃப்எக்ஸ் பார்த்துருக்கேன், அதில் கிராஃபிக்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன், ஷூட்லாம் இது பண்ணியிருக்கேன், ஸ்டோரி போர்டும் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஸ்டோரி போர்டு கொஞ்சம் டெவலப் ஆகி அது என்ன இதில் போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டோரி போர்டு நாம் ஏன் அந்த சீக்வன்ஸை ப்ரீவியஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணோம். ப்ரீவியஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ட்ரெயினோ ஹெலிகாப்டரோ இல்லை இந்த பேக்ரவுண்டோ இது எல்லாத்தையுமே ஒரு 2D மூமெண்ட்டில் இதை டிராயிங்காக இருக்குது, மூமெண்ட்டையே க்ரியேட் பண்ணி சிஸ்டத்தில் க்ரியேட் பண்ணி அது கேமரா மூமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி அதை ப்ரொடியூசர்கிட்ட அந்த ஹீரோக்கிட்ட டைரக்டர்கிட்ட காமிச்சு அப்ரூவல் பண்ணுறது ப்ரீவியஸ்ன்னு சொல்லுவாங்க, ப்ரீவிசுவலைசேஷன். அது பண்ணிகிட்டு இருந்தோம். அது முடிச்சுட்டு இப்போ நாம் அது நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக 2022லேருந்து ஏஐயோடைய அந்த இதில் நான் வந்துட்டேன் சார். இது அட்வான்ஸில் போகுது, இதுக்கு அடுத்த ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லி எப்பயுமே நாங்கள் டச்சில் இருந்துக்கிட்டே இருப்பேன். ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கிற விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசருடைய இன்ட்ராக்ஷன், மெயிலில் இன்ட்ராக்ஷனு, ஜூம் காலு இதிலெல்லாம் இன்ட்ராக்ஷன் போகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் ஏஐயோடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் போது அதுக்குள்ளே நான் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரு 2 ஃபாரினர்கிட்ட படித்தேன். அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கிற ஒரு டெக்னீஷியன்ஸ்கிட்ட 3 பேர்த்துக்கிட்ட ஏஐ சம்மந்தமாக நான் படித்தேன் சார். அந்த நோக்கி இப்போ என்னுடைய பயணம் போயிட்டுருக்கு சார். ஏஐயை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 5 ஆண்டு காலத்தில் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் அதனுடைய ஆதிக்கம் பெருசாக இருக்கும் அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க. ஆமாம் சார். நீங்களும் அப்படி நினைக்கிறீங்களா? ஆமாம் சார், உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நம்ம ஒரு பேக்ரவுண்டை கீப் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஷூட் பண்ணணும். அதை பேக்ரவுண்டுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி வச்சு அதை ஃபைனல் அவுட்புட் வந்ததுக்கப்புறம் தான் விஷுவல் தெரியும். இப்போ இந்த ஏஐயை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுவே எல்லாத்தையுமே பண்ணிடுது. இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மொத்த படத்தோடைய கதையை ஒரு 10 நாள் இல்லாட்டினா 1 வீக்கு இல்லாட்டினா 15 டேஸ் ஆகுமா சார் ஒரு ஸ்கிரிப்டு. ஆனால் இன்றைக்கி 1 டேயில் ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டை கொடுத்துட முடியும். அதுவும் இல்லாமல் இன்னி ஃபாஸ்ட்டாக வேணும்னா 4 to 5 ஹவர்ஸில் மொத்த ஸ்கிரிப்ட் கொடுத்துடலாம். அதாவது ஜென்ரேட் பண்ணி அதில் செக்கிங், அதாவது ஸ்கிரிப்டில் செக் பண்ணி ஃபைனல் அவுட்டே கொடுத்துட முடியும். அந்த மாதிரி வந்துருச்சு. ஆனால் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நாங்கள் ஒரு 4-5 பேர் இருக்கோம். இப்போ எல்லாருமே ஏஐயில் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொண்டாந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்கிரிப்டை டீகோட் பண்ணுறது தான் எங்களுடைய வேலை. இது ஏஐயில் தான் பண்ணியிருக்காங்களா இல்லை ஒரிஜினல் ஸ்கிரிப்டா
ஆனால் உங்களுக்கு வந்து அதுவும் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் அதில் போய் நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா, பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு கதை, இந்த மாதிரி ஒரு கேரக்டரு, இந்த மாதிரி ஒரு கதையோடைய லைனு, இந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி இந்த சம்பவத்தில் இந்த கேரக்டர் என்ன பண்ணுதுன்னு நீங்கள் அப்படியே கேட்டு கேட்டு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட முடியும். அதை பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாம் சப்மிட் பண்ணி ஓகே பண்ணி படம் முடிச்சுட்டு நீங்கள் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் போய் இந்த படம் எப்படி பண்ணாங்க, ஸ்கிரிப்ட் யார் பண்ணது அப்படின்னு கேட்டால் ஏய் நான் பண்ணேன்னு சொல்லும். சொல்லுமா? அதுவே சொல்லிவிடும். ஐ கிரியேட்டட் வித் மைசெல் அப்படின்னு அது சொல்லிவிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா ஏஐ வந்து அப்படி டீல் பண்ணக்கூடாது. அதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம். நீங்கள் போய் பண்ணி நீங்கள் எனக்கு கொடுன்னு கேட்டிங்கன்னா அது ஒன்று கொடுத்துரும் நீங்கள் கேட்ட மாதிரியே. ஆனால் உங்களுக்குள்ள ஸ்கிரிப்ட் போயிடுச்சுன்னா இங்கே ஒன்லைனை இன்னொருத்தர் கேட்டால் கொடுத்துரும். அப்படி அதுதான் சார் அதில் இருக்கிற ஒரு ட்ராபேக்ஸு. அப்போது அது ஏஐ ஜென்ரேட்டர் பண்ணுற என்ன மாதிரி ஒருத்தர்கிட்ட நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும், டீகோட் பண்ணணும், பட் ஏஐ பண்ண மாதிரி இருக்கக்கூடாதுன்னா நாங்கள் அதை க்ரியேட் பண்ணுவோம். அப்போ என்ன கேரக்டரு, என்ன ஒன்லைனு, என்ன சிச்சுவேஷனு, ஹீரோடைய கேரக்டரைசேஷன், அவருடைய இது என்ன நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை நம்ம க்ரியேட் பண்ணி ஒன்லைனாக இது பண்ணிட்டோம்னா எடுத்த உடனே நாங்கள் அப்படி போக மாட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 10 ஸ்டேஜஸை போய் அதுக்கப்புறம் தான் நாங்கள் அதை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு மாடல்ஸ் எல்லாம் இருக்குது, கோடிங்ஸ் லெவல்ஸ் எல்லாம் இருக்குது. அது மூலியமாக தான் அந்த ஏஐ போனோம்னா அது நம்மளுக்கு கொடுக்குமே ஒழிய ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் வந்து கதையை இது பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் கதை வந்து போயிடும் கம்பல்சரி. நான் ஒரு கதையை வந்து ஏஐயில் ஃபீட் பண்ணி அவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுன்னு சொன்னேன்னா கொடுக்கும். ஆனால் அந்த கதை வந்து வேறு யார் கேட்டாலும் அது கொடுத்துரும். அப்போ வந்து என் கதைக்கு பாதுகாப்பு இல்லையே. பாதுகாப்பு இல்லை. அதுதான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கதை பண்ணுங்கள், ஒரிஜினலாக பண்ணுங்கள். ஆமாம். ஒன்று. ரெண்டாவது ChatGPTயோ இல்லை வேறு ஏதாவது LLM கிட்ட போய் நீங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். பண்ணக்கூடாது. டைரெக்டாக பண்ணக்கூடாது. ஒரு ஏஐ ஜென்ரேட்டர் மாதிரி எங்கள் மாதிரி கிரியேட்டர்ஸ்கிட்ட நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் இதை பண்ணுங்கள், இதை செக் பண்ணுங்கள் அப்படின்னா இது செக் பண்ணி எங்களால் கரெக்டாக அதை கொடுத்துட முடியும். நீங்களும் ஏஐ தொழில்நுட்பத்தோட தானே உதவி பார்க்குறீங்க அதை? ஆமாம் சார். அப்போ அந்த ஆபத்து நீங்கள் பண்ணும்போது வராது. அதுதானே சார் நாங்கள் மாடல்ஸ் ரெடி பண்ணி. அதாவது நீங்கள் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சினிமாவில் பல அனுபவங்களை நீங்கள் பார்த்துருக்கீங்க. நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லும்போது நீங்கள் ஒன்று அனலைஸ் பண்ணுறீங்கல்ல சார், இந்த கதை இந்த காலகட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகும், சில தடவை ஒர்க் அவுட் ஆகாது, ஏன்னா இது லைன் நல்லா இருக்குது ஆனால் அது ஸ்க்ரீன் பிளே மாற்றணும், இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் அனுபவத்தில் சொல்கிறீங்கல்ல. இந்த மாதிரி நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்லி இது பண்ண வேண்டியதில்லை. இது ChatGPT கிட்ட போகலாம். அது வந்து வேர்ல்டில் இருக்கிற உலகத்தில் இருக்கிற மொத்த படங்கள் இது வரைக்கும் 2021 வரைக்கும் என்னென்ன படங்கள்லாம் வந்து ChatGPT இந்த மாதிரி ஒரு கூகுள் இந்த மாதிரி பிளாட்ஃபார்மில் LLMலாம் எதெல்லாம் ஏற்றி வச்சாங்களோ அதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அது உங்களுக்கு கிறிஸ்பாக கொடுக்குது. ஆமாம். பட் நாங்கள் அதை வந்து டீல் பண்ணும்போது வேறு விதமாக டீல் பண்ணுவோம். இது க்ரியேட் பண்ணதே மனுஷன்தான். ஆமாம். ஏஐ க்ரியேட் பண்ணது மனுஷன். அது வந்து நம்மளை ஓவர்டேக் பண்ணுற மாதிரி அடுத்த அட்வான்டேஜஸ்க்கெல்லாம் போயிட்டோம். பட் இதில் நாம் இது கூட எப்படி இதுக்கு தெரியாமல் ஏஐக்கு தெரியாமல் நாம் வந்து ஒரு ஸ்கிரிப்டை வெளியே எடுக்கிறதுங்கிறது தான் சார் ரொம்ப ஸ்மார்ட் ஒர்க்கு. அதை பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ண முடியும். அப்படி ஒரு ஸ்கிரிப்டை எடுத்து நம்ம தைரியமாக பண்ணலாம். அதில் எந்த ஒரு ராயல்ட்டி இஷ்யூஸு அந்த மாதிரி எதுவும் வராது, கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம் சின்ன சின்ன நுவான்சஸ் விஷயங்கள்லாம் நாம் சேர்த்துக்கணும். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இந்த படம் இந்த மாதிரி ஒன்லைனில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் பிளே வேணும்னா கூட அது கொடுத்துரும். இந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்கிரிப்ட். ஆனால் என்ன பிரச்சனைனா எனக்கும் கொடுக்கும், உங்களுக்கு கொடுக்கும், அவர் கேட்டாலும் கொடுக்கும், எல்லாருக்கும் கொடுத்துரும். அப்புறம் அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு 10 மாடல்ஸ் இருக்குது, 10 ஸ்டேஜஸ் ஆஃப் ஏஐ கிட்ட டீல் பண்ணுறதுன்னு ஒன்று விதம் இருக்குது. அது மூலிமா டீல் பண்ணி நம்ம அந்த ஸ்கிரிப்டை எடுத்துக்கணும் சார். எடுத்துட்டோம்னா அது பியூராக இருக்கும், யாருக்கும் எதுவும் அது கொடுக்காது. நம்ம என்ன அப்படின்னா நாம் அதுக்கிட்ட ஒர்க் பண்ணி வாங்கிக்கிறது தான், அதுக்கிட்ட நம்ம சரண்டர் ஆகக்கூடாது சார். இதுதான் சார் ஏஐயோடைய சிம்பிள் லாஜிக். இசைத்துறையில் ஏஐடைய ஆதிக்கம் இன்னும் பெருசாக இருக்குன்றாங்களா? ஆமாம் சார், இப்போயும் வந்துருச்சு. இப்போ நீங்கள் கூட வந்து சாங்கை ஒன்று க்ரியேட் பண்ணலாம், அதுக்கு வந்து நீங்களே அதுவே லிரிக் கொடுத்துருது. அது என்ன பேட்டர்ன் இப்போ ஏஆர் ரஹ்மான் ஸ்டைலில் எனக்கு வேணும் அப்படின்னா அது சாங் கொடுத்துருது. அது இல்லை அது சிச்சுவேஷன் கேட்டால் சொல்லிட்டாலும் இது வந்து ஒரு லவ் இல்லாட்டின்னா இது ஒரு லவ்லேயே வந்து சோகமான பாடல் இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இது இருந்தானா அதுவும் கொடுத்துருது சார். சாங்கே ரெடி பண்ணி ஃபைனல் அவுட்புட்டு வித்தின் 5 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் அவுட்புட் கொடுத்துருக்கு. அந்த அவுட்புட் கேட்டால் மிராக்கிளாக இருக்குது சார், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த சீனுக்கு ஒரு பிஜிஎம் எனக்கு வேணும், அந்த பிஜிஎம் வந்து இளையராஜா ஸ்டைலில் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணால் அது சில மாடல்ஸ் எல்லாம் கேட்கும். அதுக்கு நம்ம கரெக்டாக தகவல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதே அவுட்புட் வருது சார். அப்போது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் அந்த படங்கள்லாம்
2021 வரைக்கும் இளையராஜா சார் பேட்டர்னில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகி அது எடுத்துருக்கு, அது அழகாக எடுத்துக்குது. அது எடுத்துக்கிறதுல ஒரு சிம்பிளாக ஒரு விஷயம் சொன்னோம்னா, ஒரு பாமர மக்களுக்கும் புரிகிற மாதிரி சொன்னோம்னா, பிரிண்டரில் வந்து டாட் மேட்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம், லேசர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி இது எப்படி எடுத்துக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலந்தியோடைய வலை மாதிரி எடுத்துக்குது. அதுதான் ஏஐயோடைய பியூட்டி. எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிலந்தி வலை கட்டுது இல்லைங்களா, அங்கேருந்து ஒரு புள்ளியை வந்து ஒரு மெஸ்ஸு மாதிரி இணைச்சி இது பண்ணுது இல்லைங்களா, அந்த மாதிரி நாம் கேட்குறத அது வந்து மெஸ்ஸு மாதிரி ஒவ்வொரு படங்கள்லேருந்து ஒவ்வொரு காட்சிகள்லேருந்து எமோஷன்லேருந்து கனெக்ட் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருது. இதுதான் சார், வெரி சிம்பிளாக ஒரு பாமரருக்கு சொன்னோம்னா இந்த லாங்குவேஜ் ஏஐ சொன்னால் கரெக்டாக புரியும். இதுதான் சார் அதோடைய லாங்குவேஜ், ஏஐயோடைய லாங்குவேஜ் இதுதான். அது இப்போ சிலந்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் ஏஐ. அப்போ அது எங்கேருந்து எடுக்குதுன்னா சிலந்தியோடைய வலை பின்னுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி டேட்டாஸை அதை அப்படியே அழகாக எடுத்துகிட்டு அந்த சர்வர்லேருந்து அந்த அதுவும் டாட்ஸாக எடுத்துக்குது சார். அதுதான் அதோடைய ஹைலைட். அதை எடுத்து அது கொடுக்குறதுனால நம்மளுக்கு எவ்வளோ அவுட்புட்டு இமிடியேட்டாக கிடைக்கிது. ப்ளஸ்ஸு இன்னும் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா எனி ஒன் கேன் கிரியேட் மியூசிக். அதுக்கான தனித்தன்மையோ ஒரு காப்புரிமையோ இல்லை ஒரு இண்டிவிஜுவாலிட்டியோ இல்லாத போது ஒரு பாதுகாப்பு இல்லைல்ல. ஆமாம் சார், உருவாக்கப்படுகிற இசைக்கோ உருவாக்கப்படுகிற கதைக்கோ பாதுகாப்பு இல்லை அப்படின்போது ஏஐ நம்பி எப்படி போகிறது, எப்படி ட்ராவல் பண்ணுறது? இல்லை சார், அது வந்து நீங்கள் கமர்ஷியல் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஐ கேன் கிரியேட் அ சாங், பட் இதை வந்து நான் கமர்ஷியலைஸு நான் படங்களுக்கோ வேறு எதுக்கோ நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் அந்த ராயல்ட்டி அந்த கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கணும். நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா அதில் சட்டன் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. அது வந்து அவங்க மெயில்லையே நீங்கள் இது மாதிரி சொல்லி நீங்கள் வாங்கி அந்த லெட்டரோடு நீங்கள் அதை இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் வித் பெய்டு வெர்ஷனில். இது நீங்கள் வந்து சும்மா ஃபன்னாக ஃப்ரீ வெர்ஷனில் நான் லாகின் பண்ணி மெயில் ஐடி மூலிமா லாகின் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கிரியேட் இட், யூ கேன் என்ஜாய் யுவர் செல்ஃப். பட் அதை வந்து கமர்ஷியலாக ஒரு யூடியூபோவோ இல்லை ஒரு படங்களுக்கோ அந்த மாதிரி கமர்ஷியலாக நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் அவங்க போட்டிருக்கிற அந்த டிஸ்க்ளைமரில் இருக்குது. அதனால் ஏங்கிறது வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் சார் இந்த மியூசிக் சைடில். அடுத்து வந்து வீடியோ சைடில், இமேஜ் சைடில்னா வீடியோ சைடில் வந்து அங்கேயும் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் வச்சுருக்காங்க. இதை வந்து சில ஏஐ மாடல்ஸ், அதை மாடல்ஸ்னு சொல்கிறோம், ஒரு 3 விதமாக பிரிக்கலாம் சார். ஏஐ வந்து 1956 ஆரம்பிக்கப்பட்டது. 56லேயே அதை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ மெஷின் பெருசு. ஆனால் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி இப்போ இந்த டைமில் தான் ப்ரெசென்ட்டில் கொண்டு வர அளவுக்கு கரெக்டாக இருந்தது. இது வந்துருச்சு. ஆனால் அப்போவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அதை, ஏறக்குறைய 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் சார், அப்போவே பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ தான் இம்ப்ளிமெண்ட் ஸ்டார்டடு. இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ க்ரியேஷன்ஸ் வந்து அபரீதமாக இருக்குது. அபரீதம்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் சார். அதாவது உங்களால் வந்து உங்களையே வந்து இது க்ரியேட் பண்ணி நீங்கள் இன்டர்வியூவே பண்ணவே வேண்டாம், ஆனால் நீங்கள் இன்டர்வியூ பண்ணுற மாதிரி உங்களை க்ரியேட் பண்ணி உட்கார வச்சிடலாம். இதே 3 கேமரா ஆங்கிள் மூலியமாக எல்லாமே க்ரியேட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா உங்கள் லாங்குவேஜ், உங்கள் லிப் மூமெண்ட்டு கொண்டு கொடுத்துடலாம். உங்கள் பாடி லாங்குவேஜ் மட்டும் அது எடுத்துக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எத்தனை ஒரு 300-500 வீடியோஸ் போட்டிருப்பீங்களா சார், அதை அப்படியே எடுத்துகிட்டு உங்களை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். காஸ்டியூம்ஸ், இந்த காஸ்டியூமில் இவர் இப்படி இருக்கணும் அப்படின்னாலும் கொடுத்து, நீங்கள் எங்களுக்குள்ள உங்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னா உங்களை இப்போ ஒரு சீனியர் நடிக்க வச்சிடலாம் டைலாக் பேசி. அந்த மாதிரி விஷயங்கள்லாம், அதாவது டிஏஜிங் கொண்டு பண்ணிடலாம். உங்கள் யங் ஏஜில் நீங்கள் எப்படி இருந்தீங்க, அது என்ன பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுமா பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த மாதிரியும் பண்ணிட முடியும். பட் இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ ஜென்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய ஏஐ மாடல்ஸ் வந்துருச்சு. ஒரு 200க்கு மேலே இருக்குது சார். ஆனால் அதில் வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடல் மாதிரி ChatGPT மாதிரியும் இங்கே ஏஐ வீடியோ ஜென்ரேஷன் அப்படின்னு 2 பிளாட்ஃபார்மாக பிரிஞ்சிருக்கு. இதில் ஏஐ வீடியோ அப்படிங்கிறதுக்கு மட்டும் ரொம்ப பயங்கர ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சிஸ்டத்தில் கிராஃபிக் கார்டு வந்து ஹை எண்டாக இருக்கணும். மினிமம் உங்களுடைய சிஸ்டம் வந்து ஒரு 6 lakhsலேருந்து ஸ்டார்ட் ஆகும். 6, 12, 18, 25, 22 lakhs வரைக்கும் இருந்து அந்த அளவுக்கு கிராஃபிக் கார்டு இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோவை உங்களுக்கு அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இல்லாட்டின்னா கிராஃபிக் கார்டு சஃபர் ஆகிடும், இல்லாட்டினா பர்ன் ஆகிடும். ஏன்னா அது தாங்காது. ஏன்னா ஸ்பீடு வேணும், கிராஃபிக் கார்டோடைய கிரகிக்கக்கூடிய ஸ்பீடு. இப்போது NVIDIAங்கிற அந்த கம்பெனி என்ன பண்ணுது கேட்டிங்கன்னா, இப்போ நிறையா பேர் வந்து ஏஐ மாடல்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க, வீடியோ ஜென்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக கிராஃபிக் கார்டே புதுசாக அவங்க ஏஐக்காகவே தயாரிக்கிறாங்க. இந்த இயருக்கு எண்டுக்குள்ளே வந்துடும் சார். ஜென்ரல் கிராஃபிக்ஸ் கார்டு அதுக்கு சூட் ஆகாது. ஆமாம் சார், ஹீட் ஆகும், சிஸ்டம் ஹீட் ஆகிடும். அதுவும் இல்லாமல்
அந்த வீடியோ ஜென்ரேஷனை ட்ரிஃப்ட் பண்ணி விட்ருவோம். ட்ரிஃப்ட் மீன்ஸ் நீங்கள் ஒரு ஜென்ரேஷன் இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க எனக்கு இப்படி வேணும்னு, அதை கொஞ்சம் மாற்றி விட்ருவோம். அது என்ன ஆகுதுன்னு இந்த ட்ராபேக்ஸ் இருக்குது. இந்த ட்ராபேக்ஸை வந்து கரெக்ட் பண்ணணும். ப்ளஸ் வீடியோ வந்து கண்டினியூட்டி மாறாமல் வரணும் இல்லைங்களா, அது லைவில் தான் சாத்தியம். ஆனால் கரெக்டாக நம்ம வந்து அந்த ப்ராம்ப்டை கரெக்டாக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அந்த கண்டினியூட்டி வந்துடும். அது கன்சிஸ்டன்ட் கேரக்டர் கண்டினியூட்டி ப்ளஸ் ப்ராப் கண்டினியூட்டி, இந்த மாதிரி நிறைய கண்டினியூட்டி ஆஃப் செட்டிங் மாடல்ஸ் இருக்குது. அது மூலிமா இதை பண்ண முடியுமான்னா ஒரு படத்தையே இந்த ஏஐ மூலிமா பண்ணிட முடியும். அப்படியா? ஆமாம் சார், பண்ண முடியும். முழு நீள படத்தை அந்த கேரக்டரையும் கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். நாம் வந்து அதுக்கு தான் நான் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 2 ஷார்ட் ஃபில்மை வந்து நம்ம இது பண்ணோம். அது ட்ரெய்லராகவும் ஒன்று இது பண்ணேன், ஒரு கண்டினியூட்டி கேரக்டருக்காகவும் நான் பண்ணேன். ஸோ ஏஐலியே மொத்தமாக. என்ன காஸ்ட் ஆச்சு உங்களுக்கு அது? சார் காஸ்ட் இஸ் நான் கிரியேட் பண்ணதுனால எனக்கு வந்து அது கிரெடிட்ஸு பாயிண்ட்ஸு டோக்கன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட இதுதான் ஆச்சு. ப்ளஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கேட்டிங்கன்னா ஒரு 7 hours இந்த மாதிரி இதுக்கு அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு 50 ஷார்ட்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு 2000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ஜிஎஸ்டிலாம் போனோன்னா ஒரு 3000 வச்சிங்களேன். 50 ஷார்ட்டு, அதாவது 8 செகண்ட் கொண்ட இது. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிஃப்ட் ஆகுது. அதுக்கு வந்து அவங்க வச்சுருக்கிற அல்ட்ரா அப்படின்னு சொல்லி மேக்ஸ் அல்ட்ரா லெவல் ஃபிலிம் ஸ்டூடியோ அப்படின்னு அவங்க ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இதுக்கு போனால் தான் நம்மளுக்கு உண்டானது கிடைக்கும். அது காஸ்ட்டு ஜாஸ்தி சார். இது வந்து நாம் பண்ணி பார்த்துக்கலாம், தட்ஸ் இட். நம்ம ஒரு கமர்ஷியல் பர்பஸுக்கு பண்ணக்கூடாது. இன்னொன்று கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாம் ஒரு படம் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு அதை வந்து சென்சாருக்கு நம்ம போட்டு காட்டுவோம். அதில் வந்து இது இப்படி வரக்கூடாது, வன்முறையை தூண்டுது, இந்த டைலாக் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு அதுக்கு சென்சார்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஆனால் இப்போ அவங்க க்ரியேட் பண்ணி சென்சாரோட தான் இதை க்ரியேஷனை விட்டாங்க. இல்லாட்டின்னா யாரோ ஒரு பொண்ணுடைய இதை தப்பான முறையில் அது வந்து இது பண்ணி அதை வந்து அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா பக்கா ரியலாக இருக்கும் சார். அதை வந்து நம்பி யாராச்சும் எமோட் ஆகிடுவாங்க இல்லைங்களா. அதுக்கு ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சென்சாரோட தான் இந்த வீடியோவே ஜென்ரேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஃபில்ம் டெக்னீஷியன்ஸுக்கு இந்த மூவிக்கு எல்லாம் சம்மந்தப்படும் போது நம்ம அல்ட்ரா மேக்ஸு அப்படிங்கிற லெவலுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஃப்ரீடம் அந்த இது இருக்குது. ஒரு மக்களுக்கு இப்போ அவங்க கையிலேயே ஏஐ வந்துருச்சானா வந்துருச்சு சார். ஆனால் அவங்களுக்கு சென்சார் லிமிட்டேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் போய் நம்ம ஒர்க் பண்ணக்கூடாது. நம்ம மேக்ஸ்ன்னா அல்ட்ரா ப்ரோ வெர்ஷன் இப்போ ப்ரோ வெர்ஷன்னு மக்களுக்கே வந்துருச்சு. நம்ம அல்ட்ரா மேக்ஸ் லெவலில் போனோம் அப்படின்னா அங்கே வந்து நம்ம ஃப்ரீடமாக சில விஷயங்களுக்கு தணிக்கை இருக்குது சார். ஆனால் உங்களுக்கு ஃப்ரீடம் உண்டு. இந்த ராயல்ட்டியோ மற்ற விஷயங்கள்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் நம்மளுக்கு வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நாம் டெக்னீஷியன்ஸை நம்ம அதை அப்படியே டீல் பண்ணுறோம். அதனால் நம்மளுக்கு அந்த லைசன்ஸு அங்கே யாராவது இதை தவறாக பயன்படுத்தினாங்கன்னா என்ன ஆகுது? பண்ணிங்க சார். இதுக்கு முன்னாடியே ஒரு நடிகை வந்து அந்த மாதிரி டீப் ஃபேக்கில் அப்படி பண்ணாங்க. அது பண்ணதில் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது வந்து இப்போ ஏஐ வந்து வந்ததுனால இனி எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுது சார் ஏஐ. இப்போ நாம் பார்த்துருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான். இது 1956 ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. ஆனால் இந்த ஏஐலேயே இருந்தவங்க அடுத்த 3 லெவலுக்கு நோக்கி போகிறாங்க. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஏஜிஐ, ஆர்டிஃபிஷியல் ஜெனரல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து ஏஎஸ்ஐ அப்படின்னு ஆர்டிஃபிஷியல் சூப்பர் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்லிட்டு போயிடுச்சு சார். அப்படி போகும் பட்சத்தில் அவங்க குவாண்டம் ஸ்டைலில் போயிட்டாங்க. தட் மீன்ஸ் இது வந்து சாஃப்ட்வேர்லேயும் மாடல்ஸ் லெவலில் இப்போ நம்மளுக்கு மக்களுக்கு வந்துருச்சு. அவங்க குவாண்டம் ஹார்ட்வேர் லெவலில் போயிட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் வந்து நடிக்க வைக்க முடியுமா இதுக்கு அடுத்து அப்படின்னு கேட்டிங்கன்னா நடிக்க வைக்க முடியும். இப்போ விஜய் அரசியல் போயிட்டார் அப்படின்னா இதுக்கப்புறம் அவர் படத்தை நம்ம எடுக்கலாம் அப்படின்னா வித் அவருடைய பர்மிஷன் லெட்டர் வச்சு இந்த படத்துக்கு மட்டும் நான் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் இந்த ஏஐயில் பண்ணிக்கிறீங்களா பண்ணிக்கிங்க அப்படின்னு பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி லிமிட்டேஷன்ஸில் வருது. இப்போ இனி 5 வருஷம் 10 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த ஏஜிஐயும் ஏஎஸ்ஐயும் பக்காவாக டெவலப் ஆகி ஒரு படத்தை ஈஸியாக பண்ணிட முடியுங்கிற அளவுக்கு கொண்டு வந்துடும் சார். ஆமாம் சார். அதாவது 24 கிராஃப்ட்டையும் வந்து ஏஏ பண்ணிடுது வித் எஃபெக்ட்ஸு, டப்பிங்கில் மாடுலேஷனு, ஒரு ஷாட்டுக்கும் அந்த ஷாட்டோடைய மூடு, லென்ஸு, கேமரா ஆங்கிளு, கேமரா மூமெண்ட்டு, கேமரா ஹைட்டு முதற்கொண்டு ஆஸ்பெக்ட் ரேஷியோ இது எல்லாமே வந்து கொடுத்துருக்கு சார். ஒரு முழுநிலை திரைப்படத்தை பார்க்குற திருப்தியை தருமா? அது கண்டிப்பாக தரும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த இடத்துலலாம் கூலியில் ஏஐ பயன்படுத்திட்டு தான் நீங்கள் சொல்கிறீங்க?
இப்போ மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு திரைப்படத்தில் இந்த ஷாட் வந்து சிஜி, இந்த ஷாட் ஏஐ தொழில்நுட்பத்தோட பண்ணப்பட்டது, இப்படி எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஆற்றல் வந்து சாதாரண மக்கள்கிட்டே இப்போ வந்துருக்கு சார். அப்படி இருக்கும்போது இது மாதிரி உருவாக்கப்பட்ட கதாபாத்திரங்களுடைய எமோஷன்ஸ் இருக்குல்ல, அது படத்தை பார்க்குற மக்கள் மத்தியில் பாதிப்பை ஏற்படுத்துமா? 2 பேர் காதலிச்சாங்கன்னா இவன் வந்து ஆனந்தப்படுவானா, அவங்க அழுதானா இவன் அழுவானா, அதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்குறேன். கண்டிப்பாக சார். ஏன்னு கேட்டிங்கன்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.